அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே கதறி கதறி அழுதாலும் விதி விடாது. வக்ரம் பெற்ற சனி பகவானால் நிச்சயமாக இந்த ஜூலை 30க்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்களாக என்ன என்பது முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இந்த ஜூலை மாதமானது மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதமானது மிதமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாக வாழ்க்கையில் தைரியமான மற்றும் துணிவான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணைவியோடு தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் ஒருத்தங்க கிட்ட கருத்துக்கள் பரிமாறுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். இந்த மாதத்தில் 2வது பாதியில் மன அமைதியை உணர முடியும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் 2ஆம் பாதியில் உங்கள் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் குறைய போகுது. புதிய நபர்களை சந்திக்க நேரிடும். உங்கள் நம்பிக்கையும் தோற்றமும் இந்த மாதம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தின் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் மேலாதிக்கம் பெற கூடுதல் முயற்சிகள் இருக்கக்கூடும். குழந்தைகளுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் மற்றும் சில தவறான புரிதல்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. காதல் மற்றும் குடும்ப உறவு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் ஒரு விஷயங்களில் சராசரிக்கு மேலே பலன்களை பெற முடியும். பங்குதாரர்களோடு உணர்ச்சி பிணைப்புகள் மற்றும் சிறு தவறான புரிதல்கள் ஈகோ மோதல்கள் இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனையால் மன அமைதி குறையும். வீட்டு சூழலும் சற்று அலைச்சல் தரக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளில் சாதுர்த்தியமான தொடர்பு தேவை. மனைவியோடு கோபத்தையும் கவலையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய உணர்ச்சிகளின் மூலத்தை புரிந்து கொள்வதில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் அவரவர் கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதன் பிணைப்பு வளர்க்கும் மற்றும் மோதல்கள் அமைதியான முறையில் தீர்க்க முடியும். காதல் விஷயங்களில் புதிய உறவுகளை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் சந்திப்பும் இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் உறவில் மன அமைதி கிடைக்கும். தவறான புரிதல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் இயற்கையில் தற்காலிகமானவையாக இருக்கக்கூடும். எனவே தற்போதைய உறவுகளை இறுக்கமாக பற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சில நபர்களுக்கு மாத இறுதியில் பிரேக்கப் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ள நிதி நிலைமை சுமாராக தான் இருக்கும். இந்த மாதத்தில் ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கூட்டாளிகளின் முயற்சியால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் காண முடியும். சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதிர்ஷ்டம் கூடும். மேலும் ஜூலை மாதம் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை செலவுகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வழக்கமான வருமானம் காண கூடுதல் முயற்சிகள் நீங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். மேலும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மதிப்பு அதிகரிப்பதன் மூலமாக ஆதாயங்களான விஷயங்கள் சாத்தியக்கூடாக இருக்கக்கூடும். தனிநபர்கள் தங்களுடைய வீடுகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளை கவனித்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதம் கடன் அதிகரிக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் 2வது பாதியில் வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருந்து வந்த
விஷயங்கள் அனைத்துமே நகரப்போகுது. அதாவது கெட்ட விஷயம் நடந்திருக்கும், இல்லை தொழில் ஏதாவது வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய தொழில் சிறப்பாகவே நடக்கும். புதிய குழு உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான புதிய நபர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடும். உங்களுக்கு புதிய யோசனைகள் தோன்றலாம். இது தொழில்முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக மட்டும்தான் அந்த யோசனையும் உங்களுக்கு இருக்கக்கூடும். மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலமாக வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. பணியிடத்தில் எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமையக்கூடும். மேலும் இந்த மகர ராசிக்காரர்கள் மாதத்தின் 2வது பாதியில் ஆவணங்கள் மூலமாக சில சர்ச்சைகள் மற்றும் சிக்கல்களோடு மீதமான காலகட்டத்தை கொண்டிருப்பாங்க. மறைக்கப்பட்ட மற்றும் ரகசிய ஆதாரங்கள் மூலமாக உங்களால் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லதுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்களோடு பழகும் பொழுது குணத்தை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்க போகுது. பணியிட தொடர்பான வட்ட விரிவடையும். மேலும் தரமான வேலையை வழங்குவதிலும் குழுவிற்கு உங்கள் மதிப்பை வெளிப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் எதிர்காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புக்காக சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு நம்பிக்கையும் மரியாதையும் வளர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வளர்ச்சி சாதாரணமாக தான் இருக்கக்கூடும். தொழிலில் சம்பந்தமான கடன்களை நீங்கள் அடைக்க முயற்சி செய்வீங்க. அதனால் உங்கள் கடன் சுமை குறையக்கூடும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் காரணத்தால் வாய்ப்புகள் படிப்படியாக மீட்சியை காணும். மேலும் உங்களால் புதிய உத்திகளை தொழிலில் பயன்படுத்த முடியாத வகையில் தடைகள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் மூலமாக வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர்கள் மற்றும் சக வணிக கூட்டாளிகளோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். தொழிலில் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பீங்க. அதிர்ஷ்டத்தால் வாடிக்கையாளர்கள் தளம் விரிப்பார்கள். மேலும் புதுமையான சிந்தனை புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க உதவும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வணிக சூழல் நன்றாக இருந்தாலுமே சில மகர ராசிக்காரர்கள் எதிர்பாராத இழப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறு காயங்கள் மற்றும் விபத்துகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் கால் சம்பந்தமான காயங்கள் மற்றும் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதால் நடைப்பயிற்சி மற்றும் படிக்கட்டுகளில் பயன்படுத்தும் போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளின் ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கூடுதலாக தாய்க்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த மாதம் விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் பிற கவனச்சிதறல்கள் மூலமாக கல்வியில் தடைகள் இருக்கக்கூடுங்க. மேலும் இந்த மாதத்தின் 2வது பாதியில் ஞாபக மறதி போன்ற சிக்கல்கள் ஏற்படும். உணர்ச்சிகளையும் கோபத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் வெற்றி பெற முடியும். இதனால் நீங்கள் ரொம்ப 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 மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் 1, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 18, 26, 27, 28 மற்றும் 29 இந்த தேதிகள் அனைத்துமே உங்களுக்கு சுப தேதிகளாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் உங்களுக்கான அசுப தேதிகள் 9, 10, 11, 19, 20, 21 மற்றும் 22 இந்த தேதிகள் அனைத்துமே உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுது. ஸோ இந்த தேதிகளில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி பெருமாளுக்கு போற்றி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு
மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே பெருமாள் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.